இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுட்டு தனியா, வெந்தயம், மிளகு, சீரகம், கடுகு இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 20-25 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு 10 பல் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதக்குனதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதோட பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்ச கோங்குரா இலை இருக்கு இல்லையா, அதை நம்ம புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம். அதை இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா முன்னாடியே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அது எவ்வளோ உப்பு தேவைப்படும்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வதக்கிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடி இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக திரும்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலர் மாறணும், இந்த மாதிரி அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான கோங்குரா துவையல் இல்லைன்னா கோங்குரா ஊறுகாய் ரெடி. இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 1 மந்த்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.